படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் சதா காலங்களும் துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் எல்லாரும் வாழ்கின்ற இந்த பூமி எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்களும் நேரங்களும் கொடுத்துத்தான் படைப்பாளர் படைத்துள்ளார். அந்த காலங்களும் நேரங்களும் முடிந்தவுடன் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தன்னுடைய வெளிச்சத்தின் வல்லமையை இழந்து இருட்டாகி விடுகின்றன. நாம் எல்லாரும் வாழ்வதற்காக படைப்பாளரால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்களும் நேரங்களும் கொடுத்துத்தான் படைப்பாளர் படைத்து இருக்கின்றார். அந்த காலங்களும் நேரங்களும் வந்தவுடன் இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் அக்கினியால் எரிந்து வெந்து உருகி போகும் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் அனைத்தும் அக்கினியால் அழியக்கூடிய காலங்களையும் நேரங்களையும் நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. அந்த காலங்களும் நேரங்களும் பக்கமாக வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியானது தன்னுடைய அழிவின் நாட்களை நெருங்க நெருங்க இந்த பூமியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதையும், கடைசி நாட்களில் சாத்தானுடைய வேலை ஆட்களாகிய கள்ள கிறிஸ்துகளும் கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகர் எழும்பி வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அநேக ஜனங்களை ஏமாற்றி அழிவை நோக்கி அழைத்து செல்வார்கள் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த கள்ள ஊழியர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய அழிவை பற்றி ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் போதிக்கவும் மாட்டார்கள். அந்த அழிவிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழிகளையும் சொல்லவும் மாட்டார்கள். இந்த கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த பூமிக்குரியவைகளாகிய மண்ணாசைகளையும் பொன்னாசைகளையும் பொருளாசைகளையும் பெண்ணாசைகளையும் பண ஆசைகளையும் பதவி ஆசைகளையும் ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உபதேசங்களாக போதித்து அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் இப்படிப்பட்ட இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் நேசிக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களாகவும் அவைகளையே தேடி ஓடுகின்றவர்களாகவும் மாற்றி விடுகின்றார்கள். சாத்தானுடைய வேலை ஆட்களாகிய இவர்கள் ஏன் ஜனங்களையும் விசுவாசிகளையும் இந்த உலக ஆசைகளில் சிக்க வைக்கின்றார்கள் என்றால், ஜனங்களில் ஒருவர் கூட படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் ஊழியர்களும் விசுவாசிகளும் ஜனங்களும் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய வார்த்தைகளின்படி செய்து வாழ்ந்து அவருடைய தூதர்களாகவும் பிள்ளைகளாகவும் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த பூமிக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து ஒருவர் கூட தப்பித்து படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவினுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த சாத்தானும் அவனுடைய வேலையாட்களும் இந்த உலக ஆசைகளை ஜனங்களுடைய இருதயங்களில் விதைத்து அழிவை நோக்கி அழைத்து செல்லுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சாத்தானுடைய வேலையாட்களாகிய இந்த கள்ள கிறிஸ்துகள்
பிரிவினைகளை ஏற்படுத்தி விடுகின்றவர்களாகவும் செயல்படுகின்றார்கள். எப்படியெனில், என் நாடு உயர்ந்தது, என் மதம் உயர்ந்தது, என் மொழி உயர்ந்தது, என் ஜாதி உயர்ந்தது, என் சபை உயர்ந்தது, இப்படிப்பட்ட இன்னும் அநேக பிரிவினைகளை ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் ஏற்படுத்தி விடுகின்றார்கள். ஏன் என்றால், ஜனங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சண்டை செய்தும் யுத்தங்கள் செய்தும் எல்லாரும் அழிந்து போகட்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட பிரிவினைகள் அனைத்தையும் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆம், நாம் எல்லாரும் இந்த கள்ள கிறிஸ்துகளிடம் சிக்கி நம்முடைய இரட்சிப்பை இழந்து ஏமாந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மருந்துகளும் மாத்திரைகளும், கண்டுபிடிக்க முடியாத புது புது கொள்ளை நோய்களும் வியாதிகளும் வந்து ஜனங்களை தாக்கும். அதனால் அநேகர் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கஷ்டப்படுவார்கள் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மனிதர்கள் பிரயாசப்பட்டு கட்டிய தேவாலயங்களும் கட்டிடங்களும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஈராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அளவிற்கு மகா பூமி அதிர்ச்சிகளும் மிகப்பெரிய யுத்தங்களும் நடக்கும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 5, 6, 9, 11 வசனங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சமுத்திரத்திலிருந்து பெரிய பெரிய சுனாமி அலைகள் எழும்பி நிலப்பரப்பிற்குள் புகுந்து அநேக சேதங்களை ஏற்படுத்தும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நாளுக்கு நாள் சூரியனுடைய வெப்பம் இந்த பூமியில் அதிகரித்து கொண்டே வரும். அதனால் தண்ணீரெல்லாம் ஆவியாகி போய்விடுகின்ற காரணத்தினால் தண்ணீர் பஞ்சம் உண்டாகும். தண்ணீர் இல்லாத காரணத்தினால் விவசாயங்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் உணவு பஞ்சங்கள் உண்டாகும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த பூமியில் இப்படிப்பட்ட பருவநிலை மாற்றங்கள் உண்டாகி பல சேதங்களை உண்டாக்கும். அவைகள் அனைத்தும் ஜனங்களுக்கு உபத்திரவங்களாக இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொன்ன எல்லா காரியங்களும் இன்று இந்த உலகத்தில் பல பகுதிகளில் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அவைகளை பார்க்கிலும் இன்னும் அதிகமான உபத்திரவங்களை இந்த உலகம் சந்திக்கப் போகிறது. அதனால் ஜனங்கள் எல்லாருக்கும் தத்தளிப்பும் தவிப்பும் இடுக்கமும் நெருக்கமும் உண்டாகும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த மிகுந்த உபத்திரவம் என்னவென்றால், சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தின் வல்லமையை இழந்து அந்தகார இருளாய் மாறிவிடும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சூரியன் அந்தகார இருளாய் மாறிவிட்டால்
பூமி மாத்திரம் இல்லை, சூரிய குடும்பம் முழுவதுமே அந்தகார இருளாய் மாறிவிடும். இந்த பூமியில் இருக்கின்ற ஜனங்கள் எல்லாரும் அந்தகார இருளில் கண்கள் இருந்தும் குருடரை போல் தட்டி தடுமாறிக்கொண்டு இருப்பார்கள். அந்த அந்தகார இருளில் நோய் உள்ளவர்களும், வியாதி உள்ளவர்களும், கர்ப்பவதிகளும், பால் கொடுக்கின்றவர்களும், குழந்தைகளும் எப்படி பராமரிக்கப்பட போகிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்தகார இருளில் சிக்கி இருக்கின்றவர்களை அவர்கள் பல வருடங்களாக படித்து பட்டம் பெற்ற கல்வியோ, அவர்கள் இந்த உலகத்தில் வகித்து வந்த பதவிகளோ, அதிகார வல்லமைகளோ, அவர்களுடைய ஞானங்களும் விஞ்ஞானங்களும், நுட்பமான அறிவும், ஜாதியும் நிறமும், அவர்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்த பணங்களும் பொன்னும் பொருட்களும் நிலங்களும் இவர்களை தப்புவிக்காது. இந்த பூமியில் ஜனங்கள் எல்லாரும் வழக்கம்போல் செய்து வந்த எல்லா வேலைகளும் தடைபட்டு போகும். எல்லா ஜனங்களும் பசியோடும் தாகத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இந்த பூமிக்கும் நமக்கும் என்ன நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் வெளிச்சத்தை பார்க்க மாட்டேனா, யாராவது எங்களை காப்பாற்ற வர மாட்டார்களா என்று அழுது புலம்புவார்கள். அப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஒளியாக இந்த பூமியின் மேல் பிரகாசித்து வருவார் என்று மத்தேயு 24 அதிகாரம் 27 பார்க்கின்றோம். ஆம், படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாகவும் ஒளியாகவும் ஜோதியாகவும் இருக்கின்றதைப் போல் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் ஜோதியாகவும் இருக்கின்றார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 23 பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினால் யாரெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள் என்றால், சூரியன் இந்த பூமியில் வெளிச்சமாக பிரகாசித்து கொண்டிருந்த காலங்களில் படைப்பாளரின் வார்த்தையாக செயல்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி செய்து வாழ்ந்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள் என்று மத்தேயு 24 அதிகாரம் 30-31 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளின்படி செய்து வாழாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவர்களும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இதற்குள்ள தொடர்ச்சியை அடுத்த 2ஆம் பகுதியில் பார்ப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வேகம் வாரும். ஆமேன்.